வணக்கம். நாம கடைசியா போட்ட வீடியோவில் வந்து ஹைப்பர் டென்ஷனை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டோம். அதாவது ஹைப்பர் டென்ஷன் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன, அதனை வந்து நம்ம ஒழுங்காக கட்டுக்கோப்பாக வச்சிருக்காட்டி வந்து அதால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலான ஒரு வீடியோவை நாம் பார்த்துருந்தோம். ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் கட்டாயம் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், உயர்குருதி ரத்த அழுத்தம் எல்லாமே ஒன்று தான். இது இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக வந்து யார் வந்து மருந்து எடுத்துக்கொள்ளணும், யார் வந்து மருந்து ஸ்கிப் பண்ணலாம்ன்றதை வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்க போயிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு உயர்குருதி ரத்த அழுத்தம் இருக்குது என்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கட்டாயமாக என்னென்னலாம் செய்யக்கூடாது, கட்டாயமாக நீங்கள் எல்லாம் என்னென்ன செய்யணும்ன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது வந்து மருந்து பாவிக்கிறவங்களும் சரி, மருந்து பாவிக்கிறவங்களும் சரி, இதெல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வெரி சிம்பிளான டெக்னிக்ஸ் தான், பெருசாக கஷ்டப்படக்கூடிய ஒன்றுமே இல்லை. நான் வீடியோ சொன்ன பிறகு நீங்கள் இவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ஸோ நாம் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், நான் தான் டாக்டர் தர்ஷிகன். ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து உயர்குருதி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக என்னென்னலாமே செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை குறைக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பாடி வெயிட் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி என்றால் நமக்கு பாடி வெயிட் அதிகமாக இருக்குதா இல்லையான்றது கூட எனக்கு தெரியலை டாக்டர் என்றவங்க வந்து உங்களுடைய பிஎம்ஐயை அளக்க வேண்டியதாக இருக்கும். பாடி வெயிட்டினுடைய பிஎம்ஐங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர். ஸோ நாம் வந்து பாடி வெயிட் தொடர்பாக வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து இதை பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய பாடி வெயிட் அதிகமாக இருக்குது என்றதை நான் எப்படி இலகுவாக தெரிஞ்சு கொள்வது என்று சொன்னால், இது வந்து ஒத்தன்டிக் மெத்தட் இல்லை. பட் இருந்தாலும் இதை வச்சுக்கொண்டு நம்ம வந்து ஒரு முடிவுகளை கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய பாடி வெயிட், அதாவது உங்களுடைய இடுப்பினுடைய சைஸ் வந்து 40க்கு மேலே ஆண்களுக்கு இருக்கிற பட்சத்தில், அதே மாதிரி பெண்களுக்கு 35க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய பாடி வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதால் வந்து உங்களுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கான நடைமுறைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாடி வெயிட்டை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு பார்த்தா, ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது வந்து கடையில் விற்கக்கூடிய எண்ணெய் அதிகமாக கொண்ட உணவுகள், இதுகள் எல்லாத்தையும் நம்ம குறைச்சு கொள்ளணும். அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் நம்ம குறைச்சு கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உணவுகள் என்று பார்க்குறேன், நம்ம வந்து சில உணவுகளை வந்து நம்ம அதிக அளவில் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுகள், உதாரணத்துக்கு வாழைப்பழம், இப்படியான உணவுகள். அதே மாதிரி வந்து அதிகமான சிட்ரஸ் அதிகமாக கொண்ட உணவுகள், அதாவது வந்து நம்மளுடைய ஒரேஞ்ச், லெமன், கிரேப்ஸ், இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையும் அதிக அளவில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நட்ஸ் வகைகள், கஜு, இதுகளை அதிக அளவில் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து லீஃபி வெஜிடபிள், அதாவது பச்சை மரக்கறிகள், இதுகள் எல்லாத்தையும் அதிக அளவில் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அடுத்த வந்து எக்ஸசைஸ் என்றோடனே எல்லாருமே நினைக்கிறது வந்து ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் நிச்சயமாக வந்து ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. நம்ம வந்து மைல்டான ஒர்க் அவுட் தான் பண்ண வேண்டும். அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அதாவது வந்து நம்மளோட வீட்லேயோ இல்லை நம்மளோட சுற்றுப்புறங்கள்லேயோ செய்யக்கூடிய ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. ஜஸ்ட் ஃபார் ஒரு வாக்கிங் போகிறது, அல்லது வந்து ஒரு ஜாக்கிங் போகிறது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஸ்விமிங் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்விமிங் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை நம்ம செய்யறது மூலமாகவே இந்த பிளட் ப்ரெஷரை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அதாவது வந்து ஜஸ்ட் ஃபார் வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு 30 நிமிடம் அல்லது 40 நிமிடத்துக்கெல்லாம் என்னால் வாக்கிங் பண்ண முடியாதுன்னா ஸ்டார்ட்டில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வாக்கிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்க. எடுத்த உடனே வந்து நான் 30-40 நிமிடத்துக்கு நடக்கணும் என்று நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ நேரம் நான் இந்த வாக்கிங்கை பண்ணணும் அப்படின்றது சில ஆளுக்கு டவுட்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 30 நிமிடம் வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக வச்சுக்கோங்க, நம்ம வந்து மைல்டான எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து அதிக அளவில் செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து ஹெவியாக நம்மளுடைய மூச்சு திரைக்க அப்படியான வேலைகள் எல்லாம் செய்கிறது எல்லாத்தையும் குறைச்சி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து நல்ல தூக்கம். ஸோ நல்ல தூக்கம்ன்றது நிச்சயமாக இந்த வருத்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான வியாதிகளுக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த நல்ல தூக்கம் இன்மை தான். ஸோ அதால் வந்து நம்ம நல்லா தூங்கணும். குறைஞ்சது 6 மணித்தேலமாச்சு தூங்கணும். சரி டாக்டர், நான் வந்து பகலில் வந்து 2 மணித்தேலம் தூங்குறேன், இரவில் வந்து நான் ஒரு 4 மணித்தேலம் தூங்கினா போதுமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதாவது தூக்கம் என்றது வந்து நாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த கேப் வந்து 6 மணித்தேலம் இருக்கணும். அதுவும் வந்து இரவு தூக்கமாக இருக்கிறது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு தூக்கம் பிரச்சனைகள் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த தூக்கம் வரக்கூடியதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் 7-8 மணித்தேலம் தூங்குற டாக்டர், இது பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் குறைஞ்சது 6 மணித்தேலமாச்சு தூங்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து பசியோடு இருக்கும்போது வந்து தூங்கக்கூடாது. அதாவது நம்மளோட வயிற்றுல பட்டினியாக இருக்கும்போது நம்ம தூங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டு வயிறு முடக்க வயிறு
வயிறு ஃபுல்லாக இருக்கும் போதும் நம்ம தூங்கக்கூடாது. அது நம்மளுடைய தூக்கத்தினுடைய எஃபெக்டையே குறைத்து விடும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிய வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த நேரம் தூங்காமல் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி விட்டுட்டு அப்புறம் தூங்குங்க. அல்லது வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் தூங்குங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்து அல்கஹால் எடுத்து முடிய தூங்காதீங்க. அல்கஹால் எடுத்து ஒரு 1 hour அல்லது 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் தூங்குங்க. இரவில் வந்து தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்து காஃபி எடுக்காதீங்க. அந்த காஃபி எடுக்கிறது வந்து பிளட் ப்ரெஷரை கூட்டக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தூக்கத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ காஃபி எடுக்கிறவங்க வந்து இரவில் அதுலேயும் தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்து கட்டாயம் எடுக்கக்கூடாது. ஸ்மோக் பண்ணுறவங்களும் இதே தான். நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா நைட்டில் தூங்குற டைமுக்கு முன்னுக்கு இந்த ஸ்மோக்கிங்கை எடுத்துக்கொள்ளாதீங்க. அடுத்தா வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து எனக்கு வந்து கோபம் அதிகமாக வருது அல்லது வந்து மன அழுத்தம் அதிகமாக வருது அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான நடைமுறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயலுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது என்ற நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்டால் ஸ்ட்ரெஸ் வருது அல்லது ஒய்ஃபால் ஸ்ட்ரெஸ் வருது, இப்படியானங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுற விஷயங்களை நம்ம செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா நம்ம இப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டையோ இல்லது வந்து பிடிச்ச ஒரு வேலையோ செய்த நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யோகா செய்ய ஐடியா இருந்துச்சுன்னா யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கொள்ள முடியும். அடுத்த வந்து ரெகுலரான செக்அப். அதாவது வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்றதை வந்து நம்ம டெய்லி செக்அப் பண்ணுறது ரொம்பவே நல்ல. உங்கள்கிட்ட ப்ரெஷர் மீட்டர் இருக்கும் பட்சத்தில் சப்போஸ் என்னிட்ட ப்ரெஷர் மீட்டர் இல்லை டாக்டர், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் செக் பண்ணுறேன் அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்லை. ஒரு வீக்குக்கு ஒரு 2-3 முறையாச்சு அட்லீஸ்ட் குறைஞ்சாச்சு நம்ம செய்ய வேண்டும். அப்படியும் இல்லாட்டி வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து கிளினிக் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாச்சு நம்ம போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த செக்அப் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த செக்அப் மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்குதா, அதாவது சர்க்கரை வியாதி இருக்குதான்றது 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம செக் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி தான் கொலஸ்ட்ராலையும் அடிக்கடி செக்அப் பண்ணிக்கொள்ளணும். இந்த ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர் இந்த 3மே வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்தால் மற்றது 2மே தானாக வரும் என்று சொல்லுவாங்க. ஸோ நோய் வர்றதுக்கு முன் தடுக்கிற நிலைமை தான் இது. ஸோ இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காக வந்து நம்ம அதை வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி சப்போஸ் ஒருவேளை வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்த வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு இருக்குது என்றால் நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஒரு முறை நீங்கள் செக் பண்ணுறீங்க 180 அப்படின்ற லிமிட்டில் இருக்குது, 180 இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த மாதம் செக் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு 120 அப்படின்னு வந்த உடனே நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் தான். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா எடுக்கிற டேப்லெட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, பாவிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் 180லேருந்து 120 ரெகுலராக வந்ததுக்கு காரணம் உங்களுடைய பாடி இல்லை, நீங்கள் பாவிக்கிற அந்த டேப்லெட் தான். ஸோ அந்த டேப்லெட் தான் உங்களுடைய பிளட் ப்ரெஷரை குறைச்சிருக்கே தவிர உங்களுடைய பாடி குறைக்கல. ஸோ நீங்கள் அந்த டேப்லெட்டை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதே மாதிரி இங்கே பாவிக்கிற டேப்லெட் எல்லாமே வந்து ப்ரெஷரை மட்டும் குறைக்கிறது இல்லை, உங்களுடைய ஹார்ட்டை பாதுகாக்கும், சிலது சிறுநீரகத்தை பாதுகாக்கும், மூளையை பாதுகாக்கும். அப்படி நீங்கள் இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுக்காத பட்சத்தில் வந்து சிறுநீரகத்தையோ ஹார்ட்டையோ அல்லது வந்து மூளையோ பாதிக்கிறதுக்கான சான்ஸ் கூட. ஸோ நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரெகுலராக எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை டேப்லெட்டை நீங்கள் குறைக்கலாமே தவிர, அதுவும் வந்து உங்களுடைய டாக்டருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நீங்கள் குறைக்கணுமே தவிர வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடாது. அடுத்தா வந்து ஆல்கஹால் கன்சம்ப்ஷன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கிறீங்க அல்லது ஒகேஷனலாக ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா ஆல்கஹாலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லம். அப்படி இல்லை நான் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு 2 முறை தான் எடுக்கிறேன் டாக்டர் அப்படின்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சில பேர் வந்து டெய்லி ஆல்கஹால் எடுப்பாங்க. அதாவது ஆல்கஹால் என்று சொல்றது மதுபானம். டெய்லி வந்து மதுபானம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி மதுபானம் எடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அந்த டெய்லி எடுக்கிற அந்த அளவை வந்து உடனடியாக வந்து நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் உடனடியாக நிறுத்துகிற நேரம் வந்து உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து அது வந்து பிறகு வந்து ஹைப்பர் டென்ஷனை கூட்டி விட்டுரும். ஸோ அதால் வந்து உங்களுக்கு வந்து மதுபானம் டெய்லி நீங்கள் எடுக்கிற
இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த மதுபானத்தினுடைய அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஒருவேளை வந்து ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பாட்டில் குடிச்சா தான் உங்களுக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்றவங்க வந்து அதுக்கப்புறம் பாதி பாட்டில், அதுக்கப்புறம் கால் பாட்டில், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு இடையிலான கெப், இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து இந்த ஆல்கஹால் மதுபானத்தை எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து கிழமையில் ஒரு 2-3 தடவை, அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு முறை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்களே தவிர சடதியாக வந்து நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி வந்து டெய்லி வந்து ஆல்கஹாலும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங். நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுற ஒருத்தராக இருக்கும் பட்சத்தில், அதுவும் செயின் ஸ்மோக்கிங் இருக்கவங்க பட்சத்தில் வந்து இந்த சிகரெட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது வந்து சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கின்ற ஒரு ரசாயன பொருள் இருக்குது. ஸோ இந்த ரசாயன பொருள் என்ன செய்யும் என்று சொன்னால் நம்மளோட குருதியில் காணப்படுகின்ற ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும். அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மோக்கிங் தான். ஸோ ஸ்மோக்கிங்கை 7 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு ஸ்கிப் பண்ணால் எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது டாக்டர், இல்லை வந்து மன அழுத்தம் வருது டாக்டர் என்றவங்க வந்து நான் மதுபானத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் டெய்ல் ஆஃப் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. அடுத்ததாக வந்து சில உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது வந்து உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், காரம் அதிக உரைப்பு இருக்கிற உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்க்காட்டி கூட பரவாயில்ல. அதே மாதிரி நொறுக்கு திண்ணிகள், பக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், சிப்ஸு, மிக்சர், பக்கோடா, இப்படியான உணவுகளை வந்து நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண வேண்டும். கருவாடு சார்ந்த உணவுகள் இதெல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி உணவில் வந்து அதிக அளவில் உரைப்பு சேர்க்கிறத குறைக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அதிக அளவில் பெப்பர் சேர்க்கிறோம், மிளகாய் தூள் இப்படியான சேர்க்கிறது எல்லாத்தையும் குறைச்சி கொள்வது நல்லது. அதே மாதிரி இன்னும் சில உணவுகளையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். ஸோ என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த வந்து யார் கட்டாயம் வந்து இந்த ப்ரெஷர் டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கொள்ளணும், யார் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி, பிளட் ப்ரெஷருக்கான டேப்லெட் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்றீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து 150, 140 இப்படிங்கிற லிமிட்லேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் டேப்லெட் எடுக்கிறத தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். சப்போஸ் நான் வந்து இப்போ தான் எனக்கு பிளட் ப்ரெஷர் நான் அளந்தேன், போன மாதம் நான் அளந்தேன் வந்து 160 இருந்துச்சு, ஆனால் டேப்லெட் ஒன்றுமே எடுத்துக்கொள்ளலை, நான் வந்து இந்த மாதம் திருப்பி அளக்கிறேன், வந்து எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து 120 அப்படிங்கிற லிமிட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டயட் மூலமாகவோ மற்றும் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே செஞ்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமென்ற பூரண கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஆனால் வந்து நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி வந்து நான் இப்போ வந்து டேப்லெட் ஒரு காலத்தில் நான் எடுத்தேன், இப்போ வந்து ஒரு 3 மாதமாக நான் டேப்லெட் எடுக்கலை, அப்படி இருந்தும் எனக்கு வந்து 120, 130 இந்த லிமிட்லேயே இருக்குது டாக்டர் அப்படின்றவங்களும் வந்து இந்த டேப்லெட்டை வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். அதுவும் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். சப்போஸ் இப்போ வந்து நான் டேப்லெட்டை எடுக்கிறேன் டாக்டர், அப்படி எடுத்துமே வந்து எனக்கு வந்து ரெகுலராக வந்து எனக்கு 120, 125 இந்த லிமிட்லேயே இருக்குது டாக்டர், எனக்கு வந்து ஒரு 6 மாதமாக இதே மாதிரி தான் இருக்குது என்றோடனே நீங்களா ஸ்கிப் பண்ண வேணாம். உங்களுடைய டாக்டர்கிட்ட இது தொடர்பாக கலந்துரையாடுங்க. அவங்க வந்து முதல்ல வந்து அந்த டோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. அதே மாதிரி வந்து மருந்துகளுடைய வீரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டேப்லெட்டை வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ள முடியும். ஸோ நாம் அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த உணவுகள்லாம் வந்து அவங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும், எந்தெந்த உணவுகள்லாம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் கண்டென்ட் வேணுமென்று சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.